வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த வீடியோவோட கன்டினியூஷன் தான். அதாவது ஏற்கனவே என்ன சொன்னேன், நமக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு வந்து சவுண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஈஸியாக நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த லெசனில் நான் சொல்ல போகிறேன். அதாவது அந்த ஐபிஏ சார்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த ஐபிஏ சார்ட்டுக்கான சவுண்ட்ஸும் நான் கொடுத்துருந்தேன். அதாவது ஐபிஏ சார்ட் என்னென்னா, நம்ம தமிழில் வந்து அ ஆ இ ஈ இருக்கும். அதே போல் இக்கு இங்கே இருக்கும். இந்த 18 + 12 30 எழுத்துக்களை நம்ம கற்றுக்கிட்டா நம்ம மற்ற 216 எழுத்துக்களையும் ஈஸியாக நம்மளால் உச்சரிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதே போல் இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த 44 சவுண்ட்ஸையும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா இங்கிலீஷில் எல்லா வேர்ட்ஸையும் கரெக்டாக நம்மளால் ரீட் பண்ண முடியும். இதை நீங்கள் டிக்ஷனரியில் பார்க்கலாம். ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா வேர்டு பக்கத்துலேயே வந்து அதுக்கான கரெக்டான ஐபிஏ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளே அந்த வேர்டை வந்து ஒரு கூகுள் இல்லாமல் கண்டிப்பாக ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த 24 கான்சனண்ட்டும் 20 வவ்வலையும் கற்றுக்கிறது வந்து ஈஸியாக கஷ்டமானு பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஏன்னா வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் அந்த கான்சனன்ட்ஸ் 24மே வந்து ஆல்ரெடி ஃபெமிலியரான சவுண்டு தான். அதில் சின்ன சின்ன வைப்ரேஷன் கொடுத்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும் சில சவுண்ட்ஸு. ஆனால் இந்த வவல் சவுண்ட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வவல்ஸோட சேஞ்சஸ்னால தான் இங்கிலீஷோட ப்ரொனன்சியேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு வவல் சவுண்ட்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து அதுக்கான ரூலும் கூட நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் எண்டிங்லேயும் கிராமர் லெசன் நவுன் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகேங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சவுண்டு நான் சொல்ல போகிறேன்னா சவுண்டு. அதாவது இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ இருக்கு இல்லையா, அதுக்கான சவுண்டு தான் சவுண்டு. இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து நம்ம ஏ இருக்கோ அங்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு வவல் ஏ மட்டும் இருக்குது, பக்கத்தில் முன்னாடி பின்னாடி ஒரு கான்சனன்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஏக்கு வந்து சவுண்டு தாராளமாக சொல்லலாம். மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். 1 or 2 எக்ஸப்ஷன் இருக்கும் இங்கிலீஷில். அது நம்ம வேர்ட்ஸை வந்து ரீட் பண்ணும்போது நமக்கு அது புரியும். அந்த சிம்பிள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சவுண்டுக்கான சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு ஈயை தலைகீழ போட்டால் எப்படி இருக்கும், அதை மிரரில் வச்சு அந்த மாதிரியும் பக்கத்தில் ஒரு ஈ இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி சிம்பிள் தான். இதுக்கான சவுண்டு தான் வந்து சவுண்டு. இந்த சவுண்டு எங்கே கொடுக்கணும் அப்படின்னா 2 கான்சனன்ட் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு ஏ இருக்குது அப்படின்னா வந்து இந்த சவுண்டை நம்ம கொடுக்கணும். இதில் ஒரு எக்ஸப்ஷன் என்ன இருக்குன்னா, அந்த ஏக்கு பக்கத்தில் வர்றது வந்து ஆராக இருக்குது, இல்லை வந்து ஒரு எஸ் அந்த மாதிரி இருக்குன்னா, இல்லை எல் இருக்குது, மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை எஃப் இருக்குது அப்படின்னா எஃப் சவுண்டு வருது அப்படின்னா வந்து அந்த ஏக்கு வந்து சவுண்டு கொடுக்கக்கூடாது, சவுண்டு கொடுக்கணும். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சவுண்டுக்கான வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், BACK. இதை எப்படி சொல்லணும்னா பிக்கு ப, ஏக்கு சிகே சேர்த்து ஒரு சவுண்டு தான் க சவுண்டு. அதாவது எண்டிங்கில் எப்போவுமே சிகே இருந்துச்சுன்னா அதுக்கு சவுண்டு வந்து க சவுண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏ இருக்கிறனால நம்ம இங்கே என்ன சவுண்டு கொடுக்குறோன்னா சவுண்டு. ஸோ இப்போ இதை சேர்த்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னா பேக். நெக்ஸ்ட்டு பாருங்கள் BAD. இதுலேயும் ஒரே ஒரு ஏ இருக்குது, முன்னாடியும் பின்னாடியும் கான்சனன்ட் இருக்குது. ஸோ இந்த ஏக்கு சவுண்டு, அப்போ BAD. பிக்கு வந்து ப, ஏக்கு ஜிக்கு ட. ஸோ பேட். நெக்ஸ்ட்டு BAG. நமக்கு பிக்கு தெரியும் ப, ஏக்கு ஜிக்கு க. இங்கே ஏக்கு சவுண்டுனா 2 கான்சனன்ட்டுக்கு இடையில இருக்குது. ஸோ BAG பேக். BAN பி ப, AN இன் பேன். BAND. பிக்கு ப, ஏக்கு ND இண்ட் பேண்ட். BANK பி ப, ANK இங்க் பேங்க். BANNS பி ப, ANN
என் சேர்த்து ஒரு சவுண்டு இன், எஸ் இஸ், பேன்ஸ். BATCH, B B A A TCH சேர்த்து ஒரு சவுண்டு என்னென்னா இச். இதுக்கான சிம்பிள் கொடுத்துருக்கேன், பேட்ச். BAT, B A T, பேட். இந்த வீடியோக்கான ரீடிங் ப்ராக்டிஸ் முடிஞ்சிச்சு. அந்த சவுண்டு எல்லா சவுண்ட்ஸும் வச்சு ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் நான். அதையும் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரனன்சியேஷனில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட் போடலாம். கிராமரில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நவுனு. இந்த நவுன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நவுன்னா நேம் தான். ஒரு எந்த பொருளாக இருக்கட்டும், எந்த உயிராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இயற்கையான விஷயமா எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நேம் இருக்கும். இப்போ நான் நவுனுன்னு சொல்கிறேன்னா அதுவுமே ஒரு நேம் தானே. இப்போ ஒரு கிராமரில் இது ஒரு பார்ட்டு. அதை வந்து அந்த ரூலுக்கு வந்து ஒரு நேம் வந்து வச்சுருக்காங்க, நவுன்னு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நேம் இருக்கும். இப்போ பாய்ஸு கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கும் ஒரு நேம் பேரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே நேம்ஸ் இருக்கும். எதுவுமே வந்து நம்ம ஒரு பொருளாக இருந்தாலுமே வந்து ஒரு பேர் வச்சு தான் நம்ம கூப்பிடுவோம். ஒருத்தவங்க கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க பேரை கேட்போம். அந்த மாதிரி வந்து எந்த பொருளை பற்றியும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட பேர் என்னன்னு தான் கேட்போம். ஸோ இந்த நேம் தான் வந்து நவுனு. ஸோ இந்த நவுனில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமன் நவுன். காமன் நவுன்னா ஒன்றுமே கிடையாது, பொதுவான பெயர்கள். இப்போ மனிதர்களாக இருந்தோன்னா ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள், இப்படி வந்து பொதுவான பெயர்கள் சொல்லுவோம். இது வந்து என்னென்னா குழந்தைன்னு சொல்லும்போது எல்லா குழந்தையுமே வந்துடும். ஒரு குழந்தைன்னு இல்லாமல் எல்லா குழந்தையுமே வந்துடும். அந்த மாதிரி பொதுவான பெயர் சொல்கிறது வந்து காமன் நவுன். பள்ளிகள், கல்லூரிகள் இதெல்லாமே வந்து காமன் நவுனில் வந்துடும். இது வந்து ப்ராப்பர் நவுனுன்னா, இப்போ குழந்தைன்னு சொன்னால் எல்லா குழந்தையுமே எந்திரிப்பாங்க. ஒரு பர்டிகுலர் பேர் சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னா ஒரே ஒரு குழந்தை தான் எந்திரிக்கும். இப்போ பள்ளி ஆகட்டும், இல்லை வீட்டில் இப்போ 2-3 குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைன்னு சொன்னோன்னா எல்லாருமே என்னன்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களோட பர்டிகுலர் பேர் வச்சு கூப்பிடும்போது அவங்க ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஊருன்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா ஊரும் பொருந்தும். இப்போ பர்டிகுலராக வந்து சென்னை அப்படின்னு சொல்லும்போது அந்த சென்னை ஊர் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்கிற பேர் தான் வந்து ப்ராப்பர் நவுன். இந்த ப்ராப்பர் நவுன் மட்டும் எப்போவுமே எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸில் இருக்கும். சென்டென்ஸில் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் கேப்ஸில் இருக்கும். அப்புறம் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் வந்து கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த ப்ராப்பர் நவுன் மட்டும் எங்கே வந்தாலுமே அதோட முதல் எழுத்து வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கான்க்ரீட் நவுன். கான்க்ரீட் நவுன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம 5 சென்ஸ் இருக்கு இல்லையா, கண், காது, மூக்கு, வாய், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம உணர்கிற விஷயம், அதாவது தொட முடியும், சுவாசிக்க முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கான்க்ரீட் நவுனில் வந்துடும். ஹியூமன்ஸு, இப்போ மலை, ஆடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கான்க்ரீட் நவுனில் வந்துடும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா அதுக்கு ஆப்போசிட், அதாவது நம்ம உள்ளுக்குள்ளே உணர்கிற விஷயங்கள். இது வந்து வெளியில் நம்மளால் டச் பண்ணுற, சுவாசிக்கிற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் தான் வந்து கான்க்ரீட்டு. அதுக்கு ஆப்போசிட்னால் உள்ளே உணர்கிற விஷயம், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வந்துடும். லாஸ்ட்டு வந்து கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் விஷயம் இருக்கும் இல்லையா, குரூப் ஆஃப் பீப்புளோ இல்லை குரூப் ஆஃப் ஏதாவது ஆடு, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்குனா ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து கலெக்டிவ் நவுனு. இப்போ பீஸ்னால் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூடு கட்டும் இல்லையா. ஸோ மொத்தமாக இருக்கிற பீஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஹைவ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் கலெக்டிவ் நவுன்ஸ். ஸோ நம்ம வெக்காபுலரி வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து இதுதான். இந்த மாதிரி நவுன்ஸ் பற்றி நிறையா வந்து வெக்காபுலரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது என்னன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கு நமக்கு ப்ரனன்சியேஷன் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னோடய ஷார்ட்ஸ் நிறையா வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.